அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம்ங்க. இன்னைக்கு வாரம் வர வியாழக்கிழமை கருங்கல்பாளையம் சந்தையில் இருக்கோம். இன்னைக்கு என்ன நல்லா வராங்கண்ணா? பிஸியாகவே இருந்தீங்க. இன்னைக்கு மாடு ஓரளவுக்கு எடுத்துருக்காங்க. கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி, பாதி பேருக்கு எடுத்து தல்ல இருந்தாலும் ஓரளவுக்கு மாடு நிறைய எடுத்து கொடுக்கும். லாங் மெட்ராஸுக்கு அந்த பக்கம் உள்ள பாட்டிகளுக்கு லாங் நிறைய எடுத்து கொடுத்துருக்கோம். பார்ட்டிங்களா ஒரு சிலர்லாம் கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி தெரியுது. உங்களுக்கே தெரியுது இல்லை? அப்புறம் நம்ம அவசரப்படுறாங்க, நம்ம எதாவது எடுத்து கொடுத்துட்டோம்னா நாளைக்கு சிக்கலாயிரும். இன்னைக்கு ஒரு நேரம் அவசரப்படுறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம எதாவது எடுத்து கொடுத்துட்டா நாளைக்கு டெய்லி பஞ்சாயத்து பேசுறது சரியா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக எடுத்து கொடுத்துருவோம். நம்மளும் இந்த வாரம் நிம்மதியாக இருக்கணும், அவங்களும் நிம்மதியாக பாதுகாரனா நிம்மதியாக இருந்தாங்களா பிரச்சனை இல்லை. அதனால நம்ம அப்படி எடுத்து கொடுத்துறதா நமக்கு உத்தமம். அதனால நம்ம அப்படித்தான் எடுத்து கொடுக்கறது. வருமானங்கிறது அப்பாற்பட்ட பிரச்சனை, நிம்மதி இருக்கணும். அதனால நம்ம அப்படி எடுத்து கொடுத்துட்றோம். இன்னைக்கு அதிகமாக என்ன நேரத்தில் என்ன எப்படி எடுத்து கொடுத்தோம்? அதில் ஜெர்சி, ஹெச்எஃப் ஒரு 5-6 மாட்டுக்கு பெரிய மாட்டுக்கெல்லாம் வந்தாங்க. அதை கொஞ்சம் பட்ஜெட் எல்லாம் கொஞ்சம் முன்ன பண்ண இருந்ததுனால ஒரு 3 மாடு மட்டும் எடுத்து கொடுத்துட்டோம். அப்புறம் மீதி எல்லாம் இது பண்ணிட்டோம். இன்னைக்கு கஸ்டமர்லாம் எங்கே இருந்தெல்லாம் வந்திருக்காங்கண்ணா? அரக்கோணம், காஞ்சிபுரம், அப்புறம் இந்த சைடு திண்டுக்கல், என்ன ஊர், தஞ்சாவூர் தாண்டிங்க, என்ன ஊர், திருவாரூர், அப்போ எல்லா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அப்போ நிறைய பேர் வந்தாங்க. எடுக்க முடியல, லாங்லேருந்து வந்தவங்களுக்கெல்லாம். அதெல்லாம் பட்ஜெட்லேயே இருந்துச்சு. மாடு கொஞ்சம் நோட்டம் கம்மியாக இருந்ததுனால எடுக்க முடியல. அதான் அடுத்த வாரம் வருவாங்க. இப்போ எல்லாம் எடுத்துருக்கவங்க என்ன ஃபார்ம் டைப் எடுத்துருக்காங்களா? இப்படி வீட்டில் பண்ணை வச்சுருக்கவங்களும் வச்சுருக்காங்க. வளர்ப்பு கைக்கு நம்மளால நார்மலாக பேசிக்காக நம்ம மார்த்தனைகள்லாம் கொட்டாயில் கட்டி பக்குவம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ எல்லாருமே எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எவ்வளோ கறவை திறன்லாம் எடுத்து கொடுத்தோம்? எல்லாமே 5 லிட்ரு 20 லிட்ரு அப்படிதான். சிலதெல்லாம் ஒரு 5 லிட்ரு கறக்கிறதெல்லாம் நம்ம 12-13 தான் கறக்குன்னு சொல்லியே கொடுத்துருக்கோம். அது 5 கறக்கும். சரி. இப்போ லாங்லேருந்து வராங்க. ஆமாங்க. அவங்களுக்கு சப்போஸ் எடுத்து கொடுக்க முடியாத காரணம் எதனால் வருதுங்க? இல்லை, ஒன்று கஸ்டமருக்கு பொறுமை இருக்காது. அவங்க வந்தாங்களோ அவங்களையே பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களால ஒன்று 10 பேர் வந்திருக்காங்க. அவங்க ஒரு சூழ்நிலை நம்மக்கிட்ட அவங்க ஒரு சூழ்நிலை சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அவங்க சூழ்நிலையை நம்ம பப்ளிக்கில் 10 பேருக்கு முன்னாடி சொல்ல முடியாது. நம்ம மனசில் தான் நம்ம வச்சுருப்போம். அப்படிங்க மேலே அவங்க சூழ்நிலைக்கு தகுந்தே நம்ம மாடு எடுத்து கொடுக்கணும். வந்துட்டு எங்கே அவங்களே நம்மளை கவனிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லவும் முடியாது. சில பேர் நினைக்கிறாங்க. அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த வரையும் அவங்கவுங்களுக்கு இதுதான் அவங்களுக்கு செட் ஆகும் பிடிக்குன்னு தெரிஞ்சு நம்ம அப்படி தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதே பொறுமை மீறி போகிறவங்க போட்டு அதை பற்றி நான் பிரச்சனை இல்லை. போய் நல்லதாக வாங்குங்க, சந்தோஷமா இருங்க. சப்போஸ் தவறும் பட்சத்தில் அப்போ யோசிக்கிறது ஒரு பிரயோஜனம் இல்லை. சொல்லுங்க அண்ணா. இப்போ நம்ம பல்கா லாட் ஐட்டம்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. லாட் ஐட்டம்னா இப்போ ஒரு பண்ணை காலி பண்ணுறாங்க. ஒரு பெரிய பண்ணை, மாடு வாங்கி லாஸ் ஆகிருச்சு, எனக்கு செட் ஆகல, என் ஏரியாவுக்கு பெரிய மாடு ஆர்வத்தில் வாங்கிட்டோம், கிளைமேட் செட் ஆகல, ஆளுங்க சரியில்லை, பக்குவம் பண்ணுறவங்க சரியில்லை, அதனால என்ன பார்த்துக்க முடியல அப்படின்னு லாட் ஐட்டம் மாடு கொடுக்குறவங்க நிறைய பேர் கொடுக்குறாங்க. இப்போ இன்னைக்கு அவங்க ஊரில் போய் அந்த மாடு விற்க முடியாமல் நிறைய பேர் தவிக்கிறாங்க. அது நம்ம கிட்ட சொன்னாங்களா அது ஒரு விலைக்கு போச்சு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் பண்ணை இருக்குது, செனை பிடிக்கல, கண்ணுக்குட்டி நிறைய இருக்குது, எங்கள் ஊரில் அது விற்க முடியல அப்படிங்கிறனால அதையும் சொன்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். மொத்தம் லாட் ஐட்டமா எப்படி வேணாலும் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். எந்த ஊர்ல தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரிங்க, எத்தனை மாடு எப்படி இருந்தாலும் சரி எடுத்துக்கலாம். சரிங்க. அது லாட் ஐட்டம் எவ்வளோ மாடு, கண்ணு மாடு, எருமை, அப்படி எது இருந்தாலும் சரி, காளை கீழே எது இருந்தாலும் சரி ஒட்டுக்கா அப்படி லாட் ஐட்டம் ஒரு லோடு 2 லோடு 6 பேர் இருந்தாலும் நாம் எடுத்து கொடுத்துடலாம். பிரதர் வணக்கங்க. வணக்கண்ணா. இன்னைக்கு ஈரோடு கருங்கல்பாளையம் வியாழக்கிழமை சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமாம். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? அரக்கோணம்ண்ணா. இந்த அரக்கோணத்துலேருந்து வந்திருக்கீங்க. இவ்வளோ தூரத்துலேருந்து அங்கிருந்து தேடி வந்ததுக்கான காரணம் என்னங்க? அவர் ஈரோடு மணிகண்டனை நல்ல மாடு செலெக்ஷன் பண்ணி வாங்கி தராரு அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு எல்லாம் சொன்னாங்க. அதனால அவர்கிட்ட மாடு வாங்கி போகலான்னு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி மணிகண்டன் அவர்கிட்ட வாங்கியிருக்கீங்களா? இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்கியிருக்கேன். பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் டைமே வந்தீங்க. எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க? 3 மாடு வாங்கியிருக்கேண்ணா. 3 மாடு வாங்கியிருக்கீங்க. என்னென்ன இதில் வாங்கியிருக்கீங்க? ஒரு கருப்பில் ஒன்று வாங்கியிருக்கிறேன், இது ஒன்று அது ஒன்று. 2 கண்ணோட வாங்கி 2 கண்ணு மாடு, ஒரு சென மாடு வாங்கியிருக்கேன். சென மாடோட வாங்கியிருக்கீங்க. எப்படி ரேட்டில் அனுசரித்து பேசி வாங்கி கொடுத்தா? ரேட்டில் நல்லா பேசி வாங்கி தராருண்ணா. சரி. எத்தனை நாளாக மணிகண்டன் சேனல் பார்க்குறீங்க? இல்லை, அவர் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பட்ஜெட் இல்லாதனால வரல. இப்போ கொஞ்சம் பட்ஜெட் கிடைச்சனால அவர் தேடி வந்திருக்கோம். இப்போ என்ன டைப் நம்ம ஃபார்முக்கு எடுத்திருக்கோமா? இது மாதிரி? ஆமாம், நான் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணலான்ற ஐடியாவில் தான் இங்கே வந்து எடுத்திருக்கோம். இப்போதைக்கு 3 மாடல் ஆரம்பிச்சிருக்கோம். போக ஃபார்மை பெருசாக்கி ஃபார்ம் ரன் பண்ணுற மாதிரி ஐடியாவில் தான் வந்திருக்கோம். சரி. இன்னைக்கு நீங்களே கறந்து பார்த்தீங்களா இருக்க மாடு? கறந்து பார்த்தேண்ணா. எப்படி இருந்தது கறந்த எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா தான் இருக்குது மாடு. கறக்க நல்லா தான் இருக்குது, எதுவும் பண்ணல, சாதுவாக தான் இருக்குது.
சரி சரிங்க சரிங்க, உங்கள் பிஸ்னஸ் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றிண்ணா. தேங்க்ஸ். எந்த ஊர்ல இருந்து? திருவண்ணாமலைங்கண்ணா. திருவண்ணாமலை. இது ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமாங்கண்ணா. எத்தனை மாடுங்க எடுத்திருக்கீங்க? ஒரு மாடு எடுத்துருங்கண்ணா. ஒரு மாடு எடுத்திருக்கீங்க. சென மாடுங்களா கண்ணு மாடு? கண்ணு போட்டு மாடுங்க. கண்ணு மாடுங்களா? இது சாலையில் எடுத்திருக்கீங்க. ஆமாங்கண்ணா. என்ன பர்பஸ்க்காக எடுத்திருக்கீங்க? வீட்டுக்கு பால் தேவைப்படுதா இருக்குது. வீட்டு பர்பஸ்க்காக. இதுக்கு முன்னாடி மாடு வச்சிருக்கீங்க? இருக்குண்ணா. எத்தனை மாடு இருக்கு? 2 மாடு இருக்குண்ணா. 2 மாடு. அவ்வளோ தூரத்தில் நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்க. மணிகண்டை எப்படி உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க? நல்லா அனுசரிச்சு வாங்கி கொடுத்துருக்காங்கண்ணா. ரேட் அனுசரிச்சு நல்ல ரேட்டு வாங்கி கொடுத்துருக்காங்கண்ணா. சரி சரி. மணிகண்ட சேனல் வந்து எவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்கீங்க? நான் ஒரு 2 வருஷமா பார்த்துட்டு இருக்கேண்ணா. 2 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். 2 வருஷமா பார்த்துட்டு. இதுக்கு முன்னாடி இங்கே வந்து வாங்கியிருக்கீங்க? வாங்கியிருக்குண்ணா. வாங்கியிருக்கீங்க. ரெகுலர் கஸ்டமர். ஆமாங்கண்ணா. சரி. எப்படி இருந்தது இன்னைக்கு சந்தை? சந்தை பரவாயில்லைங்கண்ணா. மாட்டு தந்தா இல்லைங்கண்ணா. சரி சரிங்க. நம்ம நன்றிங்கண்ணா. வணக்கம். வணக்கண்ணா. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? அரவணை காவனூர். சரி 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 சரி. இப்போ ஈரோடு சந்தைக்கு இன்னைக்கு வியாழக்கிழமை வந்திருக்கீங்க. இது ஃபர்ஸ்ட் டைமுங்களா ஏற்கனவே வந்திருக்கீங்களா? இல்லை ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கு. எதிர்பார்த்து வந்த மாதிரி இங்கே இருக்குங்களா? எப்படி? எதிர்பார்த்த மாதிரி இருக்குது. எதிர்பார்த்தோட பெட்டராக இருந்தது. பெட்டராகவே இருக்குங்க. இப்போ ஈரோடு மணிகண்டனோட யூடியூப் சேனல் பார்த்தா வரீங்களா? ஆமாங்க. எவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்கீங்க? அவர் ஒரு 2 வாரமாக பார்த்துன்னு. 2 வாரம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சி போச்சா? ஆமாண்ணா. என்ன விஷயம் பிடிச்சிருந்தது அவருக்கு? அவரு பேசுனதுக்கு இங்கே வந்து எடுத்து கொடுத்ததுக்கு எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கு. அதான் எப்படி இருக்கு? நல்லா மனசு திருப்தியாக இருக்குது. நல்லா இருக்கு. விலையெல்லாம் குறைச்சி வாங்கி கொடுத்துருக்காருங்களா? சரி சரி. இன்னைக்கு எத்தனை மாடு எடுத்திருக்கோம்? நாங்கள் 3 எடுத்துருக்கோம். 3 மாடு எடுத்திருக்கோம். சரி 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 பிரதர், உங்கள் பிஸ்னஸ் வெற்றியடைய வாழ்த்துக்கள்.